வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி டே 17 ஆஃப் பெரோடே சிக்ஸ் ப்ரூடிங் செட்டப். நான் உங்கள் ஸ்ரீராம். இன்னையிலேருந்து நம்ம ப்ரீ ஸ்டார்டர் நமக்கு காலி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டார்டர் கொடுக்க போகிறோம். கம்பெனி ஃபீட்லேருந்து கம்பெனி ஃபீடுக்கு மாற்றினா எந்த பிரச்சனையும் வராதான்னு கேட்டிங்கன்னா வரும். ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனை வரும். ஏன்னா ப்ரீ ஸ்டார்டர் ரொம்ப மாவாக இருக்கும். ஸ்டார்டர் கொஞ்சம் சின்ன சின்ன பில்லட்ஸாக இருக்கும். ரொம்ப பில்லட்ஸ்னு சொல்ல முடியாது, க்ரம்பிள்ஸ்னு சொல்லுவாங்க. க்ரம்பிள்ஸாக இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கோழி குஞ்சுகளுக்கு. ஆனால் பழகிடும். ஆனால் கம்பெனி ஃபீட்லேருந்து நம்மளே அரைக்கிற தீவனத்துக்கு மாறினா தான் கோழி குஞ்சுகள் கொஞ்சம் நிறையா பிரச்சனைகள்லாம் வரும். அதை படிப்படியாக தான் மாற்றணும். நேற்றே வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். அதே போல் நாரில் ரொம்ப ஸ்மெல் வரக்கூடாதுன்னா நம்ம காலையிலையும் மாலையிலையும் கிண்டி விட்டுக்கலாம். காலையில் நம்மளால் கிண்டுறது ஈஸி. ஆனால் ஈவினிங் கிண்டும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ காலையிலேயே நான் நல்லா கிண்டி விட்டுக்குவேன். வழக்கம் போல் நம்ம ஃபஸ்ட்டு பிளாக் சோல்ஜர் ஃப்ளை கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். வெறும் வயிற்றில் நம்ம எப்போவுமே நம்ம கோழி குஞ்சுகளுக்கு பிளாக் சோல்ஜர் ஃப்ளை தான் கொடுத்துட்ருக்கோம். பிளாக் சோல்ஜர் ஃப்ளைஸ் கொடுக்கறதுனால கோழி குஞ்சுகளோட வளர்ச்சி ரொம்பவே நல்லா தெரியுது. 17 நாளில் இந்த வளர்ச்சி கோழி குஞ்சு உங்களோட கோழி குஞ்சு வருமானு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் ஏதாவது பிளாக் சோல்ஜர் ஃப்ளை கொடுக்குற வாய்ப்பு கிடச்சிதுன்னா வாங்கி போடுங்க. கோழி குஞ்சு நல்லா ஆரோக்கியமாக வளரும். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள், நம்ம அரேஞ்ச் பண்ணி தரலாம். இன்றைக்கும் நம்ம கோழி குஞ்சுகளுக்கு பச்சை தண்ணி தான் வைக்க போகிறோம். எந்தவித ஆன்டிபயோட்டிக்கும் கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா கோழி குஞ்சுகள் எல்லாமே நல்லா ஆக்டிவாக இருக்குது. அதுக்கு மெயின் ரீசனே நம்ம புழுக்கள் தான். இன்றைக்கி நம்ம தீவனம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டு வைக்கலாம். ஏன்னா 17 டேஸ் ஆகிடுச்சு. ஆனால் ஸ்டார்டர் எப்படி சாப்பிடுதுன்னு தெரில. தீவனம் காலியாகுதா என்னென்னு நாளைக்கு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் ஸ்ரீராம் ப்ரைமை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.